கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலும் என்னை அவர் பசும்புல் மேய்ச்சலிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்னுள்ளமே ஆகா என் தேவனே ஆகா என்னாலும் புகழ்ந்திடுவேன். ஆமென் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இம்மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறபடியால் நன்றி தகப்பனே. எங்களை நடத்துகிறவர் எங்களோடு கூட இருக்கிறீங்க அப்பா. எல்லா பாதையிலும் எங்களுக்கு நீர் மேய்ப்பனாய் இருந்து எங்களை வழிநடத்தி வருகிற அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக சங்கீதம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 1 மற்றும் 2வது வசனங்கள். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 1 மற்றும் 2வது வசனங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதுடைய சங்கீதம் என்று அதனுடைய டைட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது எப்படி பார்க்கிறார் என்றால், கர்த்தரை அவன் ஒரு மேய்ப்பனாய் இருக்கிறபடியினாலே தன்னை மேய்க்கிற நல்ல ஒரு மேய்ப்பனாக கர்த்தரை காண்கிறதை இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, அதாவது தாவீது ஆடுகளை எப்படி வழிநடத்தி வந்தான் என்பதை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 34 மற்றும் 35வது வசனங்களில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது. மந்தில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அப்போ ஒரு மனுஷனே என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய ஆட்டு மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை கரடியோ சிங்கமோ பிடித்து கொண்டு விட்டால், தாவீது அதை என்ன செய்கிறான் என்றால், ஒரு மனுஷனாக அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவிக்கிறான். அதாவது சிங்கத்தினுடைய வாயில் இருந்த அந்த ஆட்டுக்குட்டியை தப்புவிக்கிற மனுஷன், அது அவன் மேல் பாய்ந்த போது கூட நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் என்று சொல்லுகிறான். அப்போ ஒரு மனிதனே தன்னுடைய மந்தையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை ஒரு சிங்கத்திடமும் கரடியிடமும் ஒப்பு கொடுக்காத காப்பாற்றுகிற ஒரு மனிதனை அப்படி செய்வானானால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். பிசாசின் பிடியிலும் பாவத்தின் பிடியிலும் அகப்பட்டு இருந்த நம்மளை அவர் என்ன செய்கிறார் என்றால், அதிலிருந்து நம்மளை மீட்டு, அந்த பாவ பிடியிலிருந்தும் மரண பிடியிலிருந்தும் நம்மளை மீட்டு, அந்த பாவத்தின் பிசாசாகி அவனை அவருடைய காலடியிலே சிலுவையிலே நசுக்கி கொண்டு விட்டதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, அதுதான் தாவீது இப்படியாய் சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். மேய்ப்பர் என்றால் தன்னுடைய ஆடுகளை எப்படி நடத்த வேண்டும் என்று நன்காய் அறிந்தவர். கறவல் ஆடுகளை எப்படி நடத்த வேண்டும், இளம் குட்டிகளை எப்படி நடத்த வேண்டும் என்று அந்த மேய்ப்பனுக்குத்தான் தெரியும். அப்படி நல்ல மேய்ப்பனாய் கர்த்தர் எனக்கு இருக்கும் பொழுது நான் தாழ்ச்சியடையேன் என்று தாவீது சொல்வதை பார்க்கிறோம். தாழ்ச்சியடையேன் என்றால் எந்த காலத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிடப்பட மாட்டேன். எனக்கு எந்த சூழ்நிலையிலும் அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே நான் கைவிடப்பட மாட்டேன் என்று உறுதியாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார்.
இந்த வசனம் எதை சொல்லுகிறது என்றால், கர்த்தர் அவனை நடத்துகிற விதத்தின் மீது அவன் அவ்வளவு நம்பிக்கையாய் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் என்னை என்ன செய்வார் என்றால், நன்மையான பாதையில் தான் என்னை நடத்துவார். என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்போ அவருடைய நினைவுகளில், என்னை நடத்துகிற நினைவுகளில் ஒன்று கூட தீமையான பாதையே கிடையாது. என்னை நன்மையான பாதையில் தான் என் மேய்ப்பராகிய கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்று தன் மேய்ப்பனை குறித்து சொல்வதை நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு நல்ல மேய்ப்பனாய் நமக்கு இருந்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற நல்ல தகப்பன் அவர். அந்த ஆட்டுக்குட்டிகள் எப்படி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு முன்பாக செல்கிறதோ, அதே போல அவருடைய வாயின் வார்த்தைகளை, பைபிளில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளையும் கேட்டு அவருக்கு பின்பாக நாம் செல்வோமானால், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஜீவனுள்ள அந்த பாதையில நாம் ஓடும் பொழுது, நமக்காய் நியமித்திருக்கிற பாதையில ஓடும் பொழுது, நமக்காய் ஒரு நித்திய மகிழ்ச்சியும், நித்திய சந்தோஷமும், நித்திய சமாதானமான பாதையிலே கர்த்தர் கிருபையாய் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மளை நடத்துகிற பாதையில் எத்தனையோ சிங்கங்கள், கரடிகள் வந்தாலும் எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி பாதுகாத்து நம்மளை மேய்க்கிற நல்ல ஒரு மேய்ப்பன், நம்மளை நடத்துகிற நல்ல மேய்ப்பன் நமக்கு இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. அதனால் கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே நமக்கு ஒரு குறை வராது என்பதை நீங்கள் நம்பினால் கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் அன்பு பிள்ளைகளே. வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.